Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஜவ்வரிசி வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்ட்டா இருக்கும். சாயங்கால நேரத்துக்கு டீ காஃபி கூட சூப்பரான ஒரு ஸ்நாக். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். இந்த 1/2 கப் ஜவ்வரிசில நமக்கு வந்து பெரிய சைஸ் வடையில 8 பண்ணலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் வடைனா 10 வடை நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜவ்வரிசி ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். அதை வந்து 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். நம்ம வந்து சாயங்காலம் பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம அழுத்தும் போது பாருங்கள், இந்த மாதிரி உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். இப்போ இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடணும். தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் வடியணும். இப்போ பாருங்கள், நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு. தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு அதை வந்து வேக வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கை வச்சு மசிச்சாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி துருவி சேர்த்தாலும் ஓகே தான். எப்படினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் வேர்க்கடலை அதை வந்து நல்லா வறுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். ரொம்ப பவுடர் பண்ண அவசியம் இல்லை, இந்த மாதிரி இடித்தாலே போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கின மல்லி இலை, கூடவே ஒரு 10 போல் கருவேப்பிலை இலை, அதையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது. அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம். காரத்துக்காக நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ரொம்ப ஈரமாக இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கரெக்டாக வரும். ஜவ்வரிசி நல்லா ஊறலை அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா ஊறி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வடை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு வேளை ஈரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பெரிய பந்து மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு ஃப்ளாட் பண்ணணும். பெரிய சைஸில் வந்து நமக்கு ஒரு 8 பண்ணலாம். சின்ன சைஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு 10 வடை வந்து நம்ம பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து 4 நாளாக பொரிச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப குறைவான சூடில் வச்சிடாதீங்க, நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால ரொம்ப ஹை ஹீட்லேயும் வச்சிடாதீங்க. அப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆறது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். அது நம்ம பொரிச்சு முடிக்கிறப்பவே வெளியே பார்த்தாலே நல்லா கிறிஸ்பியாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுக்கணும். அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.